Good morning students. இன்னைக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா contribution by Henry Fayol. Business managementல contribution by Henry Fayol. அவர் என்ன contribute பண்ணிருக்காரு principles of managementல அப்படினு சொல்லி பார்ப்போம். First வந்து அவரோட history இத பத்தி பார்ப்போம். Contribution of Henry Fayol. According to Henry Fayol, 1841 to 1925, specialization of promotes efficiency of workforce. Efficiency na enna thirambada workers அவங்க வந்து அத பத்தி சொல்றாரு. And increase productivity. அவங்க வந்து என்ன திறம்பட வேலை நல்லா ஒர்க் பண்ணா என்ன உற்பத்தியை வந்து எப்படி பெருக்கலாம். In addition, the specialization of workforce increases their accuracy and speed. என்ன சொல்றாங்கன்னா workforce வந்து கூட்டணும், வேலைப்பளு வந்து கூட்டுனா உங்களுக்கு வந்து அதோட accuracy ஸ்பீடு கிடைக்கும். அப்போ வந்து Henry Fayol's Principles of Management research were published in the book of General and Industrial Management. அவர் என்ன புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஜென்ரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஹிஸ் மெயின் கான்ட்ரிபியூஷன் வாஸ் த 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு 14 பிரின்சிபல் வந்து சொல்லியிருக்காரு. 14 கொள்கைகள். அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டுடேஸ் கார்பரேட் வெல். இன்றைக்கி இருக்கிற கார்பரேட் உலகத்துக்கு அது வந்து எப்படி அந்த 14 பிரின்சிபலில் வந்து அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க். டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா டிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இடத்த வந்து பிரித்து கொடுக்குறது. ஓகேவா? ஒரு வேலையை வந்து எப்படி நம்ம பிரித்து கொடுக்குறோம், யார்கிட்ட கொடுத்தா எந்த வேலை எப்படி முடியும், அதை அவர் வந்து பிளான் பண்ணணும். ஓகேவா? டிவிஷன் ஆஃப் ஒர்க் இஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸஸ் ப்ரொடியூசஸ் த மோர் அண்ட் பெட்டர் ஒர்க் வித் த சேம் எஃபர்ட். வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லைக் பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் cannot be performed efficiently in single proprietor group of directors. ஒரு சிங்கிள் ஓனர் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாரு, அதை எஃபர்ட் எடுத்து எப்படி பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 5 பிளான் சொல்லியிருந்தோம். பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங். இது எப்படி திட்டமிடுறாரு, எப்படி அமைக்கிறாரு, எப்படி வழிகாட்டுறாங்க, எப்படி அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னு தான் அது டிவிஷனோட ஒர்க்கு. அடுத்து வந்து அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி அப்படின்னா என்ன? அத்தாரிட்டினா அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? மேனேஜ்மெண்ட்டில் அந்த டைரக்டர்ஸ் மேனேஜருக்கு வந்து முழு அதிகாரமும் இருக்கும், அவருக்கு பொறுப்பும் இருக்குது. என்ன இருக்குன்னா, as the management consists of getting the work done with others, it implies the manager should have the right to give orders and power to exact obedience. A manager exercises formal authority and also personal power. அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட கொடுத்து, எம்ப்ளாயிட்ட கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து அவர் கரெக்டாக ப்ராப்பராக அவர்கிட்ட வாங்குறாரா, அதை வந்து எப்படி அவர் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அது. செகண்ட் வந்து டிசிப்ளின். டிசிப்ளின்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒழுக்கம். இது வந்து ஒழுக்கம் வந்து எப்படி இருக்கணும் மேனேஜ்மெண்ட்டில். டிசிப்ளின் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் த ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் பிஸ்னஸ். நீ முழு ஈடுபாடோட ஒழுக்கமாக உன்னோட அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டே போனேன்னா பிஸ்னஸில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். பை டிசிப்ளின் we mean the obedience of authority, observance of rules of service and norms of performance, respect for agreement, sincere efforts
completing the given job. Respect for superiors. நீ என்ன சொன்னா உன்னோட ஒர்க்கை வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த ஜாபை பெஸ்ட்டாக பண்ணணும். சுப்பீரியர்ஸ்னால் யாருன்னா உங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து மரியாதையாக நடந்துக்கிட்டால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. யூனிட்டி ஆஃப் கமெண்ட் அப்படின்னா என்ன? கமெண்ட்ங்கிறது ஒரு கட்டளை. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும். சுப்பீரியர் நமக்கு மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபோயல் பிலீவ் தட் an employee was to report to more than one superior, he would confuse due to conflict instructions. Also would it be difficult to pinpoint responsibility to him. உன்னோட சுப்பீரியர் உனக்கு மேலே உள்ள அதிகாரி என்ன ஒர்க்கு சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை நீ கரெக்டாக அது சொல்கிற மாதிரி பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன செய்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் இது வந்து ஒரு ஒற்றுமை. என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அதுபோல் அந்த வழியில் போகணும். இட் மீன்ஸ் தட் ஷுட் பி கம்ப்ளீட் ஐடென்டிட்டி பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் ஆன் த ஒன் ஹேண்ட் அண்டு பிட்வீன் டிபார்ட்மெண்டல் கோல்ஸ். அந்த துறையில் வந்து என்ன கோல் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த கோலை அடையிறக்காண்டி என்ன எஃபர்ட் எடுத்து அந்த ஒர்க்கை வந்து அவங்க சொல்கிற வழியில் செஞ்சாலே அந்த ஒர்க்கு வந்து முடியும். சபார்டினேஷன் அப்படின்னா அடிபணிந்து நடக்கணும், ஒன்று போல் நடக்கணும். சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் அவர் பிஸ்னஸ் கன்சர்ன் அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் டு மேக்ஸிமைசிங் ஹிஸ் ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் த்ரூ மணி ரெகக்னேஷன் ஸ்டேட்டஸ். நீ என்ன செய்யணும்னா உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி அந்த ஒர்க்கை வந்து திறமையாக செஞ்சு முடிக்கணும். ரெமுனரேஷன்ங்கிறது என்னது? ஊதியம். The remuneration paid to the personnel of the firm should be fair. It should be based on general business conditions, cost of living and productivity concerned employees with the capacity of the firm to pay. பிஸ்னஸ் கண்டிஷன், அவங்க என்ன வியாபாரங்கள்லாம் வந்து என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நடக்கும். காஸ்ட் ஆஃப் லிவிங்னா இருக்கிறதுக்கு எவ்வளவு தங்குறதுக்கு உண்டான நமக்கு செலவு, அது காஸ்ட் எவ்வளோ ஆகுது, அதை வந்து கரெக்டாக அந்த ஃபார்ம் வந்து பே பண்ணுவாங்க. சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்ன? மையமாக்கல். ஓகேவா? இந்த மேனேஜ்மெண்ட் மஸ்ட் பி டிசைட் த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் ஆர் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா பரவலாக்கிறது. ஓகேவா? அத்தாரிட்டி பேசிஸ் ஆன் நேச்சர் சர்க்கம்ஸ்டன்சஸ், சைஸ் ஆஃப் த அண்டர்டேக்கிங், டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அது அமைப்பு. ஓகேவா? அந்த ஆர்கனைசேஷன்னா நிர்வாக அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸ்கேலார் அப்படின்னா அளவிடுதல். எதை அளவிடணும்? செயின் மீன்ஸ் hierarchy of authority from the highest executive lowest one of the purpose communication. It's a superior subordinate relationship be authority superior relation to subordinate at various levels. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே அளவு என்ன சுப்பீரியர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டருங்கிறது அவங்க நமக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை ஒபே பண்ணணும். டு புட் திங்ஸ் in order need effort. Disorder does not need any effort. It involves the by if management should obtain order line in work through suitable organization, men and materials. ஆர்டர் வந்து எப்படி அந்த எதை நம்பினா மெட்டீரியலையும் இந்த ஒர்க்கர்ஸ் லேபரை பற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்விட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஈக்விட்டிங்கிறது ஒத்துமை. ஓகேவா?
ஈக்குவிட்டி அப்படின்னா ஒன்று போல் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணணும். ஈக்குவிட்டி ரிசல்ட் ஃப்ரம் எ காம்பினேஷன் ஆஃப் கைண்ட்னஸ், ஜஸ்டிஸ். எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பெக்ட் மேனேஜ்மெண்ட் டு பி ஈக்குவல் ஜஸ்ட் டு எவ்ரிபடி. எல்லாரும் ஒன்று போல் ஒர்க் பண்ணணும், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அடுத்து வந்து ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான தன்மை. ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் of personnel in order to motivate workers to do more and better work. It is necessary that they should be assured security of job by the management. If they have fear of insecurity of job, their morale will be low and they cannot give more better work. இந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிஷியேட்டிவ் மீன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் திங்க் அவுட் அண்ட் எக்ஸிக்யூட் எ பிளான். த zeal and energy of employees are augmented initiative. இனோவேஷன் அப்படிங்கிறது புதுசாக கண்டுபிடிக்கிறது, என்னென்னா புது முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Hallmark of technological progress. It is possible only where the employees are encouraged to initiative. அடுத்து வந்து ஸ்பிரிட். அப்படிங்கிறது வந்து என்னன்னா, since unionist strength அப்படின்னா ஒற்றுமையே பலம். The management should create team spirit among the employees. Only when all personnel pull together as team there is scope of realizing objectives of concern. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டீம் ஒர்க் வந்து இருக்கணும். கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, டீம் ஒர்க் வந்து எஃபர்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் இந்த 14 விதிகளையும் அவங்க கன்சிடர் பண்ணி நல்ல முறையில் பண்ணாங்கன்னா இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட்டில் வந்து பெஸ்ட்டாக அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஃபோயல் அவர் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து நம்ம மெட்டீரியலில் வந்து 18th பேஜில் இருக்கும். இதோட நம்ம யூனிட் 1 வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? இதிலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 word கொஸ்டின்ஸ் வந்து இதில் அடுத்து வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அந்த 1 word கொஸ்டினை வந்து நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.